அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிறந்த உயர்கல்வி நிறுவனங்கள் தமிழகம் முதலிடம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. என்ன அடிப்படையில குடுக்க சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் ரேங்கிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. தேசிய அளவிலான சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களுடைய ஒட்டுமொத்த தரவரிசை தான் இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறது. சரியா? இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறது செப்டம்பர் 2015ஆம் ஆண்டுல இருந்து மத்திய அரசாங்கம் வெளியிடுறாங்க. யாரு வெளியிடுறாங்க அப்படின்னா, எஜுகேஷன் மினிஸ்ட்ரி இத வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்தியாவுல இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்கள் எல்லாத்தையுமே எது டாப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரேங்க்க வந்து குடுக்குறாங்க. ஒரு செட் ஆஃப் பாராமீட்டர்ஸ பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி ஒரு ரேங்க்க வந்து குடுக்குறாங்க. அந்த வகையில 2025ஆம் ஆண்டுக்கான இந்த தரவரிசை அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கு. இதுல இந்தியாவிலே முதல் இடத்துல இருக்கக்கூடிய கல்வி நிறுவனம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐஐடி மெட்ராஸ். சரிங்களா? முதல் இடத்துல ஐஐடி மெட்ராஸ் இருக்காங்க. 2வது இடத்துல ஐஐஎஸ்சி அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சயன்ஸ் பெங்களூரு அவங்க இருக்காங்க. 3வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐஐடி பாம்பே வந்து இருக்காங்க. டாப் 3 இவங்க தான். சரிங்களா? இதுல ஐஐடி மெட்ராஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியா 7வது முறையாக இவங்க தான் வந்து டாப் ரேங்க்டு இன்ஸ்டிடியூஷன் இன் என்ஐஆர்எஃப். சரியா? அதாவது என்ஐஆர்எஃப் தரவரிசையில தொடர்ச்சியா 7வது முறையா முதலிடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஐஐடி மெட்ராஸ். சரியா? இதுல ஒவ்வொரு மாநிலங்கள்ல இருந்து எவ்வளவு கல்வி நிறுவனங்கள் தரவரிசையில இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இல்லையா? அந்த வரிசையில பார்க்கிறப்ப முதல் 100 இடங்கள்ல தமிழ்நாட்டில இருந்து 17 கல்வி நிறுவனங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. சரியா? நமக்கு வந்து அண்ணா யுனிவர்சிட்டி 29வது இடத்துல இருக்கு. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 17 கல்வி நிறுவனங்கள் தமிழகம் சார்ந்து இயங்கக்கூடிய 17 கல்வி நிறுவனங்கள் இந்த டாப் 100ல வந்து செயல்பட்டிருக்கு. அதனால தான் நம்ம தமிழகம் வந்து முதல் இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இது எல்லாமே வந்து நமக்கு முக்கியமான டேட்டாஸ் எல்லாமே எக்ஸாம்ல ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரியான டேட்டாஸ். ஏன்னா, ஒரு டைம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த என்ஐஆர்எஃப்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்போ இத ரிலீஸ் பண்றாங்க? எப்போலிருந்து இத ரிலீஸ் பண்றாங்க? அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதே மாரி இந்த வருஷம் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல யார் டாப் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த கேட்டப்ப ஐஐடி மெட்ராஸ் அப்படிங்கிறது ஆன்ஸரா இருந்துச்சு. சரிங்களா? இந்த மாதிரியான கேள்விகள் நமக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த என்ஐஆர்எஃப் மாரியே ரீசென்ட்டா தமிழக அரசாங்கம் ஒரு விஷயத்த பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாடு இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க். அதாவது எப்படி என்ஐஆர்எஃப் கீழ இந்தியால இருக்கக்கூடிய எல்லா கல்வி நிறுவனங்களையும் ஸ்டடி பண்ணி ஒரு ரேங்க் குடுக்குறாங்களோ, அதே மாரி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள ஸ்டடி பண்ணி ஒரு ரேங்க் குடுக்கிறது தான் இந்த டிஎன்ஐஆர்எஃப் அப்படிங்கிற இந்த ஒரு ஃப்ரேம்வொர்க். இத நம்மளோட உயர்கல்வி துறை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனுடைய ரேங்கிங்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சரியா? அதுதான் முதல் செய்தியில வந்து குடுத்திருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முதலமைச்சர் வந்து வெளிநாடு போயிருக்காப்ல. எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லண்டன்ல இருக்காரு. தற்போதைக்கு இப்ப லண்டன்ல இருக்காரு. லண்டன்ல ஒரு முக்கியமான ஈவென்ட்ல கலந்துக்க போறார். ஆக்ஸ்போர்ட் யுனிவர்சிட்டில பெரியார பத்தின ஒரு உரைய நிகழ்த்த போறார். சரிங்களா? அது முடிச்சதுக்கு அப்புறமா பெரியார் பத்தின ஒரு உரைய பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல பெரியாருடைய உருவப்படம் அப்படிங்கிறத திறந்து வைக்க போறார். அதாவது போர்ட்ரெய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஓகேவா? ஆக்ஸ்போர்ட் யுனிவர்சிட்டில பெரியாரோட போர்ட்ரெய்ட்ட வந்து ஓப்பன் பண்ணி வைக்க போறாரு. ஓகேவா? இது கண்டிப்பா நமக்கு எக்ஸாம்ல ஏதாவது ஒரு எக்ஸாம்ல கேட்டுருவாங்க. பெரியாருடைய உருவப்படம் எந்த வெளிநாட்டு பல்கலைக்கழகத்துல திறந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்டாங்க அப்படின்னா, ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரியா? இதுதான் நம்ம 2வது செய்தியில பார்க்கிறோம். வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இன்றைய திருக்குறள். திருக்குறள் என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, "அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும். பெருமை முயற்சி தரும்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. "இது செய்வதற்கு அருமையானது என்று சோர்வுறாமல் இருக்க வேண்டும். அதை செய்வதற்கு தக்க பெருமையை முயற்சி உண்டாக்கும்" அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றார். என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆ இந்த லெதார்ஜிக்னஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. பண்ணணும்னு நெனச்சா அத பண்ணிரணும். அது பண்ணணும்னு நெனைக்கிறப்பயே அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ், அந்த ஒரு ஊக்கம் அப்படிங்கிறது நமக்கு அந்த வேலைய முடிக்க வச்சுரும் அப்படிங்கிறத சொல்றார். சரிங்களா? அவாய்ட் லெதார்ஜிக்னஸ் அததான் திருவள்ளுவர் சொல்ல வரார். திருக்குறளின் 611 அதிகாரம் ஆள்வினை உடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல. இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கிய செய்திகள் எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம். நன்றி.